ஹாய் நண்பர் நண்பீஸ், வெல்கம் பேக் விக்கிவிஸ். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னன்னா டிவிகே ஜெயிச்சா கண்டிப்பாக மாற்றம் வரும்ன்ட்டு கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருந்தோம். கண்டிப்பாக மாற்றம் வந்திருக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இளைஞர்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே உன்னிப்பாக அதில் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஓட் போட்டு டிவிகே ஜெயிக்க வச்சார் நம்ம அண்ணாவை. அதே மாதிரி பாலிட்டிக்ஸ் பேசுகிறதாகட்டும் எல்லாமே வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு அதில் மூவ் பண்ணாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாரும். இப்போ வந்து என்னென்னா சட்டப்பேரவை பார்க்குறதாகட்டும், சட்டசபையில் என்ன பேசுகிறாங்க ஆளுங்கட்சி, அப்புறமா எதிர்கட்சி என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரி மூவ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து இப்போ எல்லாருமே கவனிக்கிறாங்க. மூவி பார்க்குற மாதிரி நம்ம முன்னாடி மூவி பார்க்குவோம், அப்புறமா கிரிக்கெட் பார்த்துருந்தோம் இன்ட்ரெஸ்ட்டாக. இப்போது பாலிட்டிக்ஸ் நியூஸு, அப்புறமா இந்த சட்டசபையில் என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரி மூவ் பண்ணுறாங்க, யார் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய மாற்றம். கண்டிப்பாக டிவிக்கு வந்ததுனால இது பாலிட்டிக்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறாங்க யங்ஸ்டர்ஸு. நிறைய பேர் பார்க்காதவங்களாம் பார்க்குறாங்க, சட்டசபை பார்க்குறது, இப்போ அசம்பிளியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க, அது என்னன்னே தெரியாது. நானும் வந்து டெய்லி நியூஸ் பார்க்குறேன், சட்டசபையில் என்ன பேசுகிறாங்க எல்லாமே வாட்ச் அவுட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லியிருந்தாங்களே, அது உண்மை தான் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டிவிகேக்கு வந்து அசம்பிளி ஃப்ளோர் டெஸ்ட் இருந்தது. மெஜாரிட்டி காட்ட வேண்டியதாக இருந்தது. அதில் வந்து 144 சீட் எம்எல்ஏ வச்சு ஜெயிச்சிருக்காங்க டிவிகே. அதில் வந்து என்னென்னா, அதில் ஏடிஎம்கே வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஒரு 23 எம்எல்ஏஸ் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து 144 சீட்ஸ் டிவிகேக்கு. 22 மெம்பர்ஸ் வந்து எதிர்ப்பு இருக்காங்க இதுக்கு. அப்புறமா 5 பேர் நடுநிலையாக இருக்காங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வச்சு டிவிகே வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு 144 எம்எல்ஏ சீட் வச்சு. இது வந்து அவங்க வந்து ஜாயின் ஆகிருக்காங்க ஏடிஎம்கே சைட்லேருந்து. அது வந்து ப்ளஸ்ஸா மைனஸான்னு தெரியல, போக போக தான் தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.